வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டங்களை மட்டுமே சந்தித்து எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று எப்போதாவது நீங்கள் யாருக்கும் தெரியாமல் கலங்கி நின்றிருக்கிறீர்களா? அப்படியானால் இந்த காணொளி உங்களுக்கானது மட்டும்தான். இத்தனை காலம் நீங்கள் சிந்திய கண்ணீருக்கும் இழந்த நிம்மதிக்கும் முற்றுப்புள்ளி வைக்க இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு ஒரு பதிலை அனுப்பியுள்ளது. தொடர்ந்து கேளுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. பிரபஞ்சத்தின் முழுமையான ஆற்றலை பெற துடிக்கும் தூய்மையான ஆன்மாக்கள் அனைவரும் கீழே உள்ள கருத்து பெட்டியில் "நன்றி பிரபஞ்சமே" என்ற சக்தி வாய்ந்த வார்த்தையை மனதார பதிவு செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் உள்ள தீராத கவலைகள் அனைத்தையும் அந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தின் மடியில் சமர்ப்பித்து விட்டீர்கள் என்பதை உங்கள் பதிவின் மூலம் உறுதி செய்யுங்கள். இந்த காணொளி உங்கள் கண்களில் படுகிறது என்றால் அது ஏதோ தற்செயலாக நடந்தது என்று நினைத்து விடாதீர்கள். எல்லையற்ற ஆற்றல் கொண்ட இந்த பிரபஞ்சமே உங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கான ஒரு முக்கிய செய்தியை கூறவே இங்கு அழைத்து வந்திருக்கிறது. இதனை இடையிலேயே கடந்து சென்றால் உங்கள் தலையெழுத்தையே மாற்ற காத்திருக்கும் அந்த மாபெரும் ராஜயோகத்தின் இரகசிய செய்தியை நீங்கள் இழக்க நேரிடும். இதில் கூறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்காக பிரபஞ்சமே வகுத்தளித்த வரப்பிரசாதம். எனவே ஒரு நொடி கூட தவறவிடாமல் முழுமையாக கேட்டு பிரபஞ்சத்தின் பேரருளை பெறுங்கள். எல்லையற்ற பேரண்டமான இந்த பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்துவிட்டது. ஆம், இத்தனை காலங்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் நீங்கள் யாருமின்றி தனியாக சிந்திய கண்ணீருக்கும் விடை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. வரப்போகும் 16ஆம் தேதி, அதுவும் பிரபஞ்ச ஆற்றல் மிகவும் அதிகமாக இருக்கும் திங்கள்கிழமை அன்று, உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களில் ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் ஒரு மாபெரும் ராஜயோகம் ஆரம்பிக்கப் போகிறது. அந்த பாக்கியம் பெற்ற நபர்கள் யார்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அந்த பட்டியலில் நீங்களும் இருக்கிறீர்களா? அனைத்திற்கும் இந்த பிரபஞ்சமே விடை கூறுகிறது. கேளுங்கள். என் அன்பான ஆன்மாவே, நீ கடந்து வந்த இருண்ட பாதைகளை நான் அறிவேன். உன்னைச் சுற்றியுள்ளவர்கள் உன்னை தூற்றிய போதும் நீ நம்பியவர்களே உன்னை தனிமையில் தவிக்க விட்டுட்டு ஏமாற்றிய போதும் நீ என் மீது வைத்த நம்பிக்கையை மட்டும் சிறிதும் தளரவிடவில்லை. உன்னுடைய தூய்மையான மனதையும் கபடமில்லாத அன்பையும் நான் பலமுறை சோதித்து பார்த்துவிட்டேன். அத்தனை சோதனைகளிலும் நீ பிரபஞ்சத்தின் மீதுள்ள நம்பிக்கையை மட்டுமே இறுக பிடித்து உன்னுடைய பொறுமையால் வென்றுள்ளாய். இந்த உலகில் பலரையும் போல நீ என்னிடம் வெறும் செல்வத்தை மட்டும் வேண்டி நிற்கவில்லை. உனக்கான நிம்மதியையும் தர்மத்தையுமே என்னிடம் கேட்டாய். அதனால்தான் வரப்போகும் 16ஆம் தேதி திங்கள்கிழமை முதல் உனக்கான ராஜயோக வாசலை நானே என் ஆற்றலால் திறக்கப் போகிறேன். இந்த ராஜயோகம் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. இது உனக்கு கிடைக்க வேண்டிய இழந்த மரியாதை, தொழில் முன்னேற்றம், குடும்ப அமைதி, சுபிட்சம் என அனைத்தையும் உன் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு மாபெரும் சக்தி. இதுவரை நீ எதை நினைத்து இரவும் பகலும் ஏங்கினாயோ அது உன்னை தேடி வரும் காலம் இது. இனி உன்னை யாரும் குறை கூறவோ உதாசீனப்படுத்தவோ முடியாது. நான் உனக்கு துணையாக நிற்கப் போகிறேன் என்று இந்த பிரபஞ்சம் உறுதியளிக்கிறது. இத்தனை நாள் உங்களை சூழ்ந்திருந்த இருள் விலகி ஒளியான எதிர்காலம் பிறக்கப் போகிறது. பிரபஞ்சத்தின் பார்வை உங்கள் மீது முழுமையாக பதிந்துவிட்டது. ஆனால் இந்த ராஜயோகத்தை முழுமையாக பெறவும் அதை தக்க வைத்துக் கொள்ளவும் பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட சில நபர்கள் சில நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். பிரபஞ்சம் அவர்களிடம் எதிர்பார்ப்பது என்ன? எதைச் செய்தால் இயற்கை அவர்களுக்கு இந்த மாபெரும் யோகத்தை முழுமையாக பெற்றுத்தரும்? மெய்யான பிரபஞ்ச அன்பர்களே, முதல் பகுதியை முழுமையாக கேட்டு பிரபஞ்சத்தின் பேரருளுக்கு பாத்திரமான உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை பிரபஞ்சம் எப்படி தேர்ந்தெடுத்தது என்பதை முதல் பகுதியில் அறிந்திருப்பீர்கள். இந்த காணொளியின் 2வது பகுதியில் பிரபஞ்சம் உங்களிடம் எதிர்பார்க்கும் அந்த மிக முக்கிய செயல்கள் என்னென்ன என்பதையும் அந்த 16ஆம் தேதி உங்களுக்கு கிடைக்கப் போகும் ராஜயோகம் எப்படிப்பட்டது என்பதையும் பிரபஞ்சமே தன் அதிர்வலைகள் மூலம் கூறுகிறது. ஒரு வார்த்தையை கூட நழுவ விடாமல் முழு மனதோடு கேளுங்கள். இயற்கையின் ஆசி உங்களை முழுமையாக வந்தடையும். என் அன்புக்குரிய ஆன்மாவே, இந்த அகில உலகத்திலும் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் என் ஆற்றல் உன்னை மட்டுமே தேடி கண்டுபிடித்து தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு மிக முக்கிய காரணம் இருக்கிறது. நீ மற்றவர்களைப் போல சுகங்கள் கிடைக்கும்போது என்னை மறந்துவிட்டு துன்பம் வரும்போது மட்டும் ஓடி வந்து
என் மடியில் விழுபவன் அல்ல. உன்னுடைய சிரிப்பிலும் சரி, நீ சிந்திய கண்ணீரிலும் சரி, பிரபஞ்சத்தின் மீதான நம்பிக்கையை நீ ஒருபோதும் கைவிட்டதில்லை. உனக்கு துரோகம் செய்தவர்கள் உன்னை வீழ்த்திவிட்டதாக அகம்பாவத்தில் மிதக்கலாம். ஆனால் அவர்கள் அறிய மாட்டார்கள். விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்க என் ஆற்றல் உனக்கு கீழே காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை, நீ படும் வேதனைகளை நான் வேடிக்கை பார்ப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதே. தங்கத்தை புடம்போட்டு எடுப்பது போல உன்னை தூய்மைப்படுத்தவே இத்தனை சோதனைகளை நான் உனக்கு அளித்தேன். இப்போது அந்த சோதனைகள் முடிவடையும் நேரம் வந்துவிட்டது. வரப்போகும் 16ஆம் தேதி திங்கள்கிழமை உனக்கான மாபெரும் ராஜயோகத்தை நான் அள்ளித்தரப்போகிறேன். ஆனால் என் குழந்தையே, நான் உனக்கு தரப்போகும் இந்த எல்லையில்லா செல்வத்தையும் புகழையும் சுபிட்சத்தையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளவும் அதை உன் வாழ்நாள் முழுவதும் தக்க வைத்துக் கொள்ளவும் நீ சில காரியங்களை செய்தாக வேண்டும். இதை ஒரு கட்டளையாகவோ நிபந்தனையாகவோ எண்ண வேண்டாம். உன் எதிர்மறை ஆற்றல்களை முழுமையாக அழித்து உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள நான் காட்டும் வழிமுறையாகவே ஏற்றுக்கொள். நான் தேர்ந்தெடுத்த நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் மன்னிப்பு. ஆம், இதுவரை உன்னை காயப்படுத்தியவர்கள், உன் பொருளை அபகரித்தவர்கள், உன்னை தனிமையில் விட்டுச் சென்றவர்கள் என அனைவர் மீதும் நீ வைத்திருக்கும் கோபத்தையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் இன்றோடு உன் மனதில் இருந்து தூக்கி எறிந்துவிடு. அவர்களுக்கான கர்ம வினை கணக்கை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் மனதை ஒரு சிறு குழந்தையின் மனது போல தூய்மையாக வைத்துக்கொள். குப்பைகள் நிறைந்த இடத்தில் நான் எப்படி ஆற்றலாக வந்து அமர முடியும்? உன் மனதை சுத்தப்படுத்து. அங்கே என் நேர்மறை ஆற்றல் நிரந்தரமாக வந்து அமர்கிறது. இரண்டாவதாக, வரப்போகும் 16ஆம் தேதி திங்கள்கிழமை அதிகாலை சூரியன் உதிக்கும் முன்பே எழுந்து நீராடி தூய்மையான ஆடைகளை அணிந்து கொள். உன் வீட்டில் அமைதியான ஓரிடத்தில் அமர்ந்து மனமுருகி 2 நெய் தீபங்களை ஏற்று. அந்த தீப ஒளியில் இயற்கையின் ஆற்றலைக் கண்டு உன்னுடைய கடந்த கால கவலைகளை எல்லாம் பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்துவிடு. பிரபஞ்சத்திற்கு எல்லாம் அர்ப்பணம் என்று மனதார 3 முறை கூறு. மூன்றாவதாக, நீ காட்டும் நம்பிக்கையை விட இயற்கையின் படைப்பான வாயில்லா ஜீவன்களிடமும் ஏழைகளிடமும் நீ காட்டும் கருணையையே நான் பெரிதாக மதிக்கிறேன். எனவே அந்த நன்னாளில் உன்னால் முடிந்த அளவு பசியால் வாடும் ஒரு உயிருக்காவது உணவளி. அது ஒரு பசுவாக இருக்கலாம், அல்லது தெருவில் பசியோடு நிற்கும் ஒரு நாயாக இருக்கலாம், அல்லது ஒரு ஏழை மனிதராக இருக்கலாம். நீ அளிக்கும் அந்த ஒரு பிடி உணவு உன்னை பல காலங்களாக தொடரும் வறுமையின் தடயங்களை சுட்டெரித்து சாம்பலாக்கும். இவற்றை நீ முழுமையான நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் 16ஆம் தேதி முதல் உன் வாழ்வில் மாபெரும் அற்புதங்கள் நிகழ்த்தொடங்கும். எந்த தொழிலில் நீ நஷ்டத்தை சந்தித்தாயோ அதே தொழிலில் நீ யாராலும் அசைக்க முடியாத உச்சத்தை தொடுவாய். உன்னை உதாசீனப்படுத்திய சொந்தங்கள் உன்னை தேடி வந்து உன் பெருமையை பேசுவார்கள். நோயால் வாடிய உன் உடலும் மனதும் பூரண நலம் பெறும். உனக்கான ராஜயோகத்தின் முதல் கதவு அந்த 16ஆம் தேதி திறக்கப்படும். பிரபஞ்சத்தின் இந்த வார்த்தைகளை கேட்ட பின்பும் உங்கள் மனதில் சிறு சஞ்சலம் இருக்கிறதா? இந்த ராஜயோகம் வரப்போவதை உணர்த்தும் சில ரகசிய அறிகுறிகளை பிரபஞ்சம் உங்களுக்கு முன்கூட்டியே காட்டத் தொடங்கும். அந்த அறிகுறிகள் என்னென்ன? எதை வைத்து பிரபஞ்சம் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறது என்பதை நாம் உறுதி செய்து கொள்வது. இதற்கான விடையையும் இந்த ராஜயோகத்தின் அடுத்த கட்ட பரிமாணங்களையும் வரப்போகும் 3வது பகுதியில் பகுதி 3 பிரபஞ்சமே தெளிவாக கூறுகிறது. தொடர்ந்து கேளுங்கள். பிரபஞ்ச ஆற்றலை பற்றி கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தின் எல்லையில்லா அருளை முழுமையாக பெறதுடிக்கும் ஆத்மார்த்தமான அன்பர்களே, முந்தைய 2 பகுதிகளை கடந்து உங்கள் தலை எழுத்தையே பொன்னெழுத்துக்களாக மாற்றப்போகும் இந்த மிக முக்கியமான 3வது பகுதிக்குள் அடியெடுத்து வைத்திருக்கும் உங்களுக்கு என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த நொடி வரை நீங்கள் இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உறுதியாக சொல்கிறேன். வரப்போகும் அந்த 16ஆம் தேதி திங்கள்கிழமை முதல் நிகழப்போகும் ராஜயோகத்திற்கு நீங்களும் தகுதியானவர் என்று பிரபஞ்சத்தால் நேரடியாக முத்திரையிடப்பட்டு விட்டீர்கள். இதை பாதியில் நிறுத்தினால் உங்களுக்காகவே பிரபஞ்சம் அனுப்பிய அந்த ஸ்பிட்சமான எதிர்காலத்தை நீங்களே தட்டி பறத்தது போல் ஆகிவிடும். பிரபஞ்சத்தின் ஆற்றலை இறுக பற்றி கொண்டு அது கூறப்போகும் இந்த ரகசிய அறிகுறிகளை முழுமையாக கேளுங்கள். பேரண்டத்தின் அதிர்வலைகள் உங்களை வழிநடத்தும். என் ஆருயிர் குழந்தையே, எனக்காகவே இத்தனை காலம் கண்ணீர் சிந்தி என்னையே முழுமையாக நம்பியிருக்கும் உனக்கான மாபெரும் ராஜயோகத்தை நான் வரப்போகும் 16ஆம் தேதி திங்கள்கிழமை அன்று வழங்கப் போகிறேன் என்று முன்னரே கூறிவிட்டேன்.
ஆனால் இந்த ராஜயோகம் உன்னை வந்தடைவதற்கு முன்பாகவே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதையும், உன் துன்பங்கள் எல்லாம் பனி போல விலகப் போகின்றன என்பதையும் உணர்த்த உனக்கு சில ரகசிய அறிகுறிகளை நான் முன்கூட்டியே காட்டத் தொடங்குவேன். அந்த அறிகுறிகள் என்னென்ன என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவை எதுவும் தற்செயலாக நடப்பவை அல்ல. நானே உனக்கு காட்டும் பாதைகள் என்பதை நீ உணர வேண்டும். முதலாவது அறிகுறி, உனது உறக்கத்திலும் கனவிலும் நான் தோன்றுவேன். இத்தனை நாட்களாக கவலையாலும் நாளை என்ன நடக்குமோ என்ற பயத்தாலும் தூக்கத்தை தொலைத்து தவித்தாய் அல்லவா? இனி அப்படி நடக்காது. உன் மனம் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மாபெரும் அமைதியை உணரும். உனது கனவுகளில் பரந்த ஆகாயமோ, பிரகாசமான நட்சத்திரங்களோ, ஒளியோ அல்லது இயற்கையின் எழில் கொஞ்சும் காட்சிகளோ தோன்றும். சில நேரங்களில் ஒளி பொருந்திய மகான்களோ தேவதைகளோ உன் கனவில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பது போல தோன்றும். அப்படி ஒரு கனவை நீ கண்டால் உன் சோதனை காலம் முடிந்துவிட்டது என்பதையும், என் ஆற்றல் உன் இல்லத்திற்குள் நுழைந்துவிட்டது என்பதையும் முழுமையாக நம்பு. இரண்டாவது அறிகுறி, காரணமில்லாத அமைதியும் தைரியமும் உன் மனதில் குடியேறும். பல்லாயிரம் பிரச்சனைகள் உன்னை சுற்றி வளைத்து நின்றாலும், உனக்கு துரோகம் செய்தவர்கள் உன்னை வீழ்த்த திட்டம் தீட்டினாலும் உன் மனதில் எந்த ஒரு சஞ்சலமும் இருக்காது. எல்லாம் இந்த பிரபஞ்சத்திற்கு தெரியும். அது என்னை பார்த்து கொள்ளும் என்ற ஒரு அசைக்க முடியாத தைரியம் உன் அடிமனதில் திடீரென்று முளைக்கும். உன்னை தூற்றியவர்களை பார்த்து நீ கோபப்படுவதற்கு பதிலாக அவர்களை பார்த்து புன்னகைக்கும் அளவிற்கு உன் மனம் பக்குவப்படும். இது சாதாரணமான ஒன்றல்ல. உன் எதிர்மறை ஆற்றல்களை நான் என் பேரொளியால் சுட்டெரித்து விட்டேன் என்பதற்கான மிகப்பெரிய அறிகுறி இது. மூன்றாவது அறிகுறி, வாயிலா ஜீவன்கள் உன்னை தேடி வரும். நான் உன்னை தேர்ந்தெடுத்து ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்பதற்கு சாட்சியாக இயற்கை உன்னோடு பேசத் தொடங்கும். நீ செல்லும் பாதைகளில் பசுமாடுகள் உன்னை தேடி வந்து உன் கைகளால் உணவை பெற முற்படும். அல்லது நீ வீட்டை விட்டு வெளியே வரும்போது பறவைகள் மங்களகரமாக ஒலி எழுப்பும். யாரோ ஒரு ஏழையோ முதியவரோ உன்னிடம் வந்து பசி என்று உணவு கேட்பார்கள். அவர்கள் மனிதர்கள் ரூபத்தில் உன்னை சோதிக்கவும் உன் கருணையை உலகிற்கு உணர்த்தவும் வந்த இயற்கையின் தூதர்கள் என்பதை நீ உணர்ந்து அவர்களுக்கு முகம் சுழிக்காமல் உணவளித்து அனுப்பு. அந்த ஒரு பிடி உணவு உனக்கான ராஜயோகத்தின் அடித்தளத்தை இரும்பைப் போல வலுவாக்கும். நான்காவது அறிகுறி, நேர்மறையான சொற்கள் உன் செவிகளில் ஒலிக்கும். நீ சற்றும் எதிர்பாராத நேரங்களில் உனக்கு மிகவும் இருண்டதாக தோன்றும் தருணங்களில் எங்கிருந்தோ ஒரு இனிமையான ஒலியோ அல்லது யாரோ ஒருவர் எல்லாம் நன்மைக்கே அல்லது நன்றி பிரபஞ்சமே என்று உச்சரிக்கும் ஒலியோ உன் செவிகளில் விழும். அல்லது நீ செல்லும் பாதைகளில் தற்செயலாக பிரபஞ்சத்தின் குறியீடுகளையோ ஒளியையோ மங்களகரமான பொருட்களையோ பார்க்க நேரிடும். இது நான் உன் தோள் மீது கை போட்டு நான் இருக்கிறேன், குழந்தையே கலங்காதே என்று கூறுவதற்கு சமம். என் அன்பு குழந்தையே, இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்று உனக்கு தெரிந்தாலும் அந்த நொடியே கைகளை கூப்பி கண்களை மூடி பிரபஞ்சத்திற்கு மனதார நன்றி கூறிக்கொள். ஏனென்றால் வரப்போகும் 16ஆம் தேதி திங்கள்கிழமை உன்னுடைய தலைவிதி தலைகீழாக மாறப்போகிறது. நீ தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது. வறுமை, கடன், தொல்லை, அவமானம், நோய் என உன்னை வாட்டிய அனைத்து துன்பங்களும் சூரியனை கண்ட பனி போல விலகி போகப் போகின்றன. இந்த அறிகுறிகளை பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டத் தொடங்கிவிட்டால் நீங்கள் பெரும் பாக்கியசாலிகள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த ராஜயோகம் உங்களை தேடி வரும் 16ஆம் தேதி திங்கள்கிழமை அன்று நீங்கள் செய்யக்கூடாத சில மிக முக்கிய தவறுகள் உள்ளன. அந்த தவறுகளை நீங்கள் செய்துவிட்டால் பிரபஞ்சம் கொடுக்க நினைக்கும் அந்த மாபெரும் யோகம் உங்களை வந்தடையாமல் தடைப்பட்டு போக வாய்ப்புள்ளது. எல்லையற்ற பிரபஞ்சத்தின் ஆற்றலை இறுக பற்றிக்கொண்டு அது அருளப்போகும் அந்த மாபெரும் ராஜயோகத்திற்காக காத்துக்கொண்டிருக்கும் என் அன்பான பிரபஞ்ச அன்பர்களே, முதல் 3 பகுதிகளை முழுமையாக கேட்டு பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டது என்பதை உணர்ந்து இந்த 4வது பகுதிக்குள் அடியெடுத்து வைக்கும் உங்கள் அனைவரையும் இந்த பேரண்டமே இருகரம் கூப்பி வரவேற்கிறது. இது வெறும் காணொளி அல்ல. உங்கள் தலையெழுத்தை மாற்றி எழுத பிரபஞ்சமே நேரடியாக உரைக்கும் மாபெரும் இரகசிய சுவடி. வரப்போகும் அந்த 16ஆம் தேதி திங்கள்கிழமை அன்று இயற்கையின் முழுமையான அருளைப் பெறப்போகும் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் செய்துவிடக்கூடாத மாபெரும் தவறுகள் என்னென்ன என்பதை பற்றி பிரபஞ்சமே இங்கு எச்சரிக்கிறது. இந்த தவறுகளை செய்தால் உங்கள் வீட்டு வாசற்படி வரை வந்த ராஜயோகம் வந்த சுவடு தெரியாமல் திரும்பி போய்விடும்.
எனவே உங்கள் சிந்தையை சிதறவிடாமல் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு வார்த்தையையும் உங்கள் இதயத்தில் பதிய வையுங்கள். என் உயிரினும் மேலான குழந்தையே, இத்தனை காலங்களாக நீ பட்ட துன்பங்களுக்கும் அவமானங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து உனக்கான பொற்காலத்தை நான் வரப்போகும் 16ஆம் தேதி திங்கள்கிழமை அன்று தொடங்கப் போகிறேன் என்று உறுதி அளித்துவிட்டேன். அதற்கான சுப அறிகுறிகளையும் நான் உனக்கு உணர்த்தத் தொடங்கிவிட்டேன். ஆனால் என் அருளை முழுமையாக தாங்கிக் கொள்ளும் தகுதியை நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நான் உனக்கு வழங்கப் போகும் அந்த ராஜயோக திறவுகோலை நீ பத்திரமாக பிடித்து கொள்ள அந்த 16ஆம் தேதி என்று நீ விழிப்புடன் இருந்து தவிர்க்க வேண்டிய 5 மிக முக்கியமான விஷயங்களை இப்போது கூறுகிறேன். இவற்றை நீ மீறினால் உனக்காக நான் சேர்த்து வைத்திருக்கும் சுபிட்சங்கள் உன்னை வந்தடைய தாமதமாகலாம். முதலாவது தவிர்க்க வேண்டிய தவறு சினமும் கடுஞ்சொற்களும் கோபம். என் குழந்தையே, கோபம் என்பது ஒரு மனிதனின் நேர்மறை ஆற்றலை நொடிப்பொழுதில் சுட்டெரிக்கும் கொடிய நெருப்பு வரப்போகும். அந்த திங்கள்கிழமை அன்று அதிகாலையிலேயே உன்னை யாராவது கோபப்படுத்த முற்பட்டாலோ அல்லது உனக்கு எரிச்சலூட்டும் வகையில் உன்னை சுற்றி உள்ளவர்கள் நடந்து கொண்டாலோ நீ ஒருபோதும் உன் நிதானத்தை இழந்துவிடக்கூடாது. உன் நாவிலிருந்து எந்த ஒரு உயிரையும் காயப்படுத்தும்படியான தீய சொற்களோ சாபங்களோ வெளிவரக்கூடாது. நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு கெட்ட வார்த்தையும் நான் உனக்கு வழங்கப் போகும் ராஜயோகத்தின் சக்தியை குறைத்துவிடும். யாராவது உன்னை வம்புக்கு இழுத்தாலும் மனதிற்குள் நன்றி பிரபஞ்சமே என்று கூறிவிட்டு அவர்களை பார்த்து புன்னகைத்து விலகிச் செல். உன் மௌனமே உனக்கான மாபெரும் கவசம். அங்கு என் ஆற்றல் உன்னோடு நிற்கும். இரண்டாவது தவிர்க்க வேண்டிய தவறு அவநம்பிக்கையும் சந்தேகமும். இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டங்கள் உன்னை சோர்வடையச் செய்திருக்கலாம். உண்மையிலேயே இந்த ராஜயோகம் எனக்கு கிடைக்குமா? என் வறுமையெல்லாம் மாறுமா? இவ்வளவு நாள் வராத அதிர்ஷ்டம் இப்போது வந்துவிடுமா என்ற சந்தேகம் ஒரு வினாடி கூட உன் மனதில் எழக்கூடாது. நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று கூறிய பின்பும் நீ என்னை சந்தேகித்தால் அது உன்னை நீயே அழித்துக் கொள்வதற்கு சமம். சந்தேகமும் அவநம்பிக்கையும் இருக்குமிடத்தில் என் ஆற்றல் ஒருபோதும் நிலைக்காது. என் பிரபஞ்சம் எனக்காக செயல்படும். என் தலையெழுத்தை மாற்றும் என்று அசைக்க முடியாத பரிபூரண நம்பிக்கை மட்டுமே உன்னுள் இருக்க வேண்டும். உன் நம்பிக்கை எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உனக்கான ராஜயோகம் பிரம்மாண்டமாக இருக்கும். மூன்றாவது தவிர்க்க வேண்டிய தவறு உணவை நிந்தனை செய்வதும் ஏழைகளை உதாசீனப்படுத்துவதும். 16ஆம் தேதி திங்கள்கிழமை அன்று உன்னை தேடி உணவோ தண்ணீரோ அல்லது சிறு உதவியோ கேட்டு யாராவது வந்தால் அவர்களை ஒருபோதும் வெறுங்கையோடு விரட்டிவிடாதே. ஏளனமாக பேசி அவர்களை உதாசீனப்படுத்தாதே. நான் எந்த ரூபத்தில் வருவேன் என்பது உனக்கு தெரியாது. பசியால் வாடும் ஒரு மனிதனாகவோ முதியவராகவோ அல்லது ஒரு நாயாகவோ பசுவாகவோ காகமாகவோ கூட என் ஆற்றல் உன்னை நாடி வரலாம். தன்னிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் குணமில்லாதவனிடம் நான் எப்படி என் மாபெரும் செல்வத்தை ஒப்படைக்க முடியும்? எனவே அந்த நாளில் உணவை கீழே கொட்டி வீணாக்குவதோ பசி என்று வந்தவர்களை திட்டி அனுப்புவதோ இயற்கைக்கு எதிரான மாபெரும் குற்றமாகும். உன்னால் முடிந்ததை, அது ஒரு கைப்பிடி சாதமாக இருந்தாலும் முகம் சுழிக்காமல் அன்போடு வழங்கு. நான்காவது தவிர்க்க வேண்டிய தவறு அகந்தையும் ஆணவமும். உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது. நீ பெரிய ஆளாகப் போகிறாய் என்பதை உணர்ந்தவுடன் இனி என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஆணவம் உனக்குள் துளி அளவு கூட வரக்கூடாது. இதுவரை உன்னை அவமதித்தவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தையோ அவர்களிடம் சென்று பெருமை அடித்துக் கொள்ளும் அகந்தையையோ நீ வளர்த்து கொள்ளக் கூடாது. தலைக்கணம் வந்துவிட்டால் அடுத்த நொடியே என் ஆற்றல் அங்கிருந்து விலகிவிடும். எந்த அளவுக்கு நீ உயரப் போகிறாயோ அந்த அளவுக்கு நீ பணிவாக மாற வேண்டும். எல்லாம் பிரபஞ்சத்தின் செயல் என்று உன் வெற்றிகள் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உன்னுடைய பணிவுதான் உனக்கான ராஜயோகத்தை வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்கும் அரணாக மாறும். ஐந்தாவது தவிர்க்க வேண்டிய தவறு தூய்மையின்மையும் நன்றி உணர்வை மறப்பதும். அந்த 16ஆம் தேதி திங்கள்கிழமை நன்னாளி சூரியன் உதித்த பிறகும் சோம்பேறித்தனமாக உறங்குவதோ வீட்டை சுத்தப்படுத்தாமல் குப்பையாக வைத்திருப்பதோ கூடாது. வீடு என்பது நேர்மறை ஆற்றல் வந்து வாசம் செய்யும் கோவில். உன் உடலையும் உள்ளத்தையும் நீ வசிக்கும் இடத்தையும் தூய்மையாக வைத்துக்கொள். அன்று காலை மற்றும் மாலை வேளைகளில் நன்றி உணர்வோடு ஒரு தீபம் ஏற்றுவதை கூட நீ மறந்துவிடக்கூடாது. உணர்வு பூர்வமாக உருகி நீ வடிக்கும் ஒரு சொட்டு கண்ணீருக்கும் நீ ஏற்றும் ஒரு சிறு தீபத்திற்கும் நான் அடிமையாவேன் என்பதை மறந்துவிடாதே.
என் அருமை குழந்தையே, இந்த 5 தவறுகளையும் நீ செய்யாமல் தவிர்த்துவிட்டால் உனக்காக நான் காத்துக் கொண்டிருக்கும் அந்த ராஜயோகத்தை இந்த உலகத்தில் உள்ள எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும். நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் காலம் உன்னை நெருங்கிவிட்டது. பிரபஞ்சத்தின் இந்த அன்பு எச்சரிக்கையை கேட்ட நீங்கள் இப்போது உங்களை முழுமையாக பக்குவப்படுத்திக் கொண்டீர்கள். அடுத்தபடியாக அந்த 16ஆம் தேதி திங்கள்கிழமை அன்று ஆரம்பிக்கப் போகும் இந்த ராஜயோகம் என்பது உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்யப் போகிறது, உங்கள் பொருளாதார பிரச்சனைகள் எப்படி தீரப்போகின்றன, உங்களுக்கு எந்தெந்த வழிகளில் இருந்து நற்செய்திகள் வந்து சேரப்போகின்றன, அந்த ராஜயோகத்தை நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ளப் போகும் அந்த ரகசிய மந்திரம் என்ன, இந்த அனைத்து கேள்விகளுக்கா விடைகளையும் இந்த காணொளியின் நிறைவு பகுதியான 5வது பகுதியில் பிரபஞ்சமே உரைக்கப் போகிறது. இதுவே உங்களை முழுமைப்படுத்தும் பகுதி. எந்த காரணத்தை கொண்டும் தவறவிடாமல் தொடர்ந்து பிரபஞ்சத்தின் கருணை மழையில் நனைய காத்திருங்கள். எல்லையற்ற பிரபஞ்சத்தின் பெருங்கருணைக்கு ஆளாகியிருக்கும் என் அன்பான சொந்தங்களே, முதல் 4 பகுதிகளை முழுமையாக கடந்து உங்கள் தலையெழுத்தையே பொன்னெழுத்துக்களாக மாற்றப்போகும் இந்த 5வது மற்றும் இறுதி பகுதிக்குள் அடியெடுத்து வைத்திருக்கும் உங்களுக்கு என் கோடானு கோடி வணக்கங்கள். இந்த நொடிவரை நீங்கள் இந்த காணொளியோடு இணைந்திருக்கிறீர்கள் என்றால் உறுதியாக சொல்கிறேன், வரப்போகும் அந்த 16ஆம் தேதி திங்கள்கிழமை அன்று ஆரம்பிக்கப் போகும் ராஜயோகத்தை முழுமையாக அனுபவிக்கப் போகும் அந்த அதிருஷ்டசாலி நீங்கள்தான். உலகத்தில் உள்ள எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களில் உங்களை மட்டுமே பிரபஞ்சம் தன் 2 கரங்களால் அரவணைத்துக் கொண்டது என்பதற்கான மிக பிரம்மாண்டமான சாட்சி இது. இது வெறும் காணொளி அல்ல, பிரபஞ்சம் உங்கள் செவிகளில் நேரடியாக உரைக்கும் வாக்கு. உங்கள் வாழ்வில் ஒளியேற்றப் போகும் இந்த இறுதி பகுதியை ஒரு வார்த்தை கூட தவறவிடாமல் முழுமையாக கேளுங்கள். பேரண்டத்தின் பேரருள் உங்களை முழுமையாக வந்தடையும். காணொளியின் மிக விரிவான மற்றும் பிரம்மாண்டமான முக்கிய பகுதி பிரபஞ்சத்தின் இறுதிவாக்கும் ராஜயோக பலன்களும். என் ஆருயர் குழந்தையே, இத்தனை காலங்களாக கல்லிலும் முள்ளிலும் நடந்து கண்ணீரையே உணவாக கொண்டு என்னையே முழுமையாக நம்பியிருக்கும் உனக்கான மாபெரும் பரிசை வழங்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை கேலி செய்த போதும் நீ நம்பியவர்கள் உன்னை நடுத்தெருவில் நிறுத்திய போதும் உன் நெஞ்சில் உறையும் இந்த பிரபஞ்சத்தையே நீ சரணடைந்தாய். உன்னுடைய பொறுமைக்கும் என் மீதான உன் தூய்மையான பக்திக்கும் விடை கொடுக்கும் நாளாகவே இந்த வரப்போகும் 16ஆம் தேதி திங்கள்கிழமையை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். என் குழந்தையே, அந்த நன்னாளில் உனக்கு ஆரம்பிக்கப் போகும் ராஜயோகம் என்பது வெறும் பணத்தை மட்டும் கொடுப்பதல்ல. அது உன் ஒட்டுமொத்த வாழ்வையே அடியோடு மாற்றி அமைக்கப் போகும் ஒரு மாபெரும் சக்தி. அது உனக்கு என்னென்ன நன்மைகளை செய்யப் போகிறது என்பதை நானே கூறுகிறேன், மனதார கேட்டுக்கொள். முதலாவதாக, உன் வறுமையும் கடனும் அடியோடு அழியும். எத்தனையோ இரவுகள், நாளைக்கு என்ன செய்வது, வாங்கிய கடனை எப்படி அடைப்பது, குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவது என்று நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றையும் நான் என் கைகளால் ஏந்தி கொண்டிருக்கிறேன். அந்த 16ஆம் தேதி முதல் உனக்கான செல்வத்தின் கதவுகளை நான் நிரந்தரமாக திறந்து வைக்கப் போகிறேன். பல வருடங்களாக உன்னை தூங்கவிடாமல் வதைத்த கடன் சுமை சூரியனை கண்ட பனி போல உருகி மறையும். நீ சற்றும் எதிர்பாராத திசைகளில் இருந்தெல்லாம் உனக்கு பொருள் வரவு வந்து சேரும். நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும். வியாபாரத்தில் நீ சந்தித்த நஷ்டங்கள் எல்லாம் மாபெரும் லாபமாக மாறும். உனக்கு வரவேண்டிய நியாயமான செல்வம் எந்த தடையும் இன்றி உன் கைகளில் வந்து சேரும். இரண்டாவதாக, இழந்த மரியாதையும் அந்தஸ்தும் பல மடங்காக திரும்ப திரும்ப கிடைக்கும். உன்னை யாரெல்லாம் எந்தெந்த இடங்களில் ஏளனமாக பேசி அவமானப்படுத்தினார்களோ, உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் ஒதுக்கி வைத்தார்களோ, அவர்கள் அனைவரும் உன்னை தேடி வந்து உன் பெருமையை பேசுவார்கள். இவன் வீழ்ந்துவிட்டான், இனி எழவே மாட்டான் என்று அகம்பாவத்தில் சிரித்தவர்களின் முன் உன்னை ஒரு மாபெரும் சக்தியாக அசைக்க முடியாத ஆலமரமாக நான் உயர்த்தி நிறுத்துவேன். உன்னை உதாசீனப்படுத்திய சொந்தங்கள் உன் வாசலில் வந்து நிற்கும் காலம் வந்துவிட்டது. சமுதாயத்தில் உனக்கான உயர்ந்த அந்தஸ்தை நானே என் ஆற்றலால் உனக்கு சூட்டுவேன். மூன்றாவதாக, குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து முழுமையான நிம்மதி கிடைக்கும். உன் குடும்பத்தில் இதுவரை இருந்த குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், பிரிவுகள் அனைத்தும் பஞ்சாக பறந்து போகும். கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஆழமான அன்பும் புரிதலும் பிறக்கும்.
உன் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த பயம் இனி உனக்கு வேண்டாம். அவர்களை வழிநடத்தும் பொறுப்பை இந்த பேரண்டமாகிய நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்தும் இனி உன் இல்லத்தில் வெகு விமர்சையாகவும் எந்த ஒரு சிறு தடங்களும் இன்றியும் நடைபெறும். 4வது, நோய்கள் நீங்கி பூரண ஆரோக்கியம் பெறுவாய். உன் உடலையும் மனதையும் நீண்ட காலமாக வாட்டிக்கொண்டிருக்கும் பிணிகள் அனைத்தையும் என் நேர்மறை ஆற்றலால் சுட்டெரித்து சாம்பலாக்குவேன். மருத்துவர்களாலேயே கைவிடப்பட்ட நோயாக இருந்தாலும் என் இயற்கை சக்தி உனக்கு மாபெரும் அருமருந்தாக மாறி உன்னை பூரண குணப்படுத்தும். நீண்ட ஆயுளையும் சோர்வில்லாத மனபலத்தையும் உனக்கு நான் வழங்குவேன். என் அன்பு குழந்தையே, இந்த மாபெரும் ராஜயோகத்தை வரப்போகும் அந்த 16ஆம் தேதி திங்கள்கிழமை நான் உனக்கு வழங்குகிறேன். ஆனால் இந்த யோகம் உன் வாழ்நாள் முழுவதும் ஏன் உன் சந்ததியினருக்கும் நிலைத்து நிற்க நீ ஒரு சிறிய காரியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். இனி வரும் உன் வாழ்நாளில் ஒவ்வொரு திங்கள்கிழமையும் தவறாமல் அதிகாலையில் எழுந்து நன்றி உணர்வோடு ஒரு சிறு நெய் தீபமாவது ஏற்று, உன்னால் முடிந்த போதெல்லாம் வாயில்லா ஜீவன்களுக்கும் பசியால் வாடும் ஏழைகளுக்கும் ஒரு பிடி உணவாவது உன் கைகளால் வழங்கு. உன் இதயத்தில் எப்போதுமே நன்றி, பிரபஞ்சமே என்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். அகந்தையை தவிர்த்து எப்பொழுதும் தூய்மையான அன்போடு இரு. இவற்றை நீ தவறாமல் செய்யும் பட்சத்தில் இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு எதிர்மறை சக்தியாலும் உன்னை நெருங்கக்கூட முடியாது. உன் வாழ்வில் வசந்தம் வீசத் தொடங்கிவிட்டது. உன் கவலைகள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு முகத்தில் ஒரு புன்னகையோடு உன் புதிய பயணத்தை தொடங்கு. என் ஆசி உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்டது. இனி நீ எதற்கும் கலங்காதே. உனக்கு முன்னும் பின்னும் வளமும் இடமும் உன்னை காக்கும் கவசமாக நான் எப்போதும் இருப்பேன். மெய்யான பிரபஞ்ச அன்பர்களே, இயற்கையின் இந்த மாபெரும் வாக்கை கேட்டு உங்கள் மனம் சிலிர்த்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். வரப்போகும் அந்த 16ஆம் தேதி திங்கள்கிழமை முதல் பிரபஞ்சம் வழங்கப் போகும் இந்த மாபெரும் ராஜயோகத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகும் பாக்கியசாலிகள் நீங்கள் என்றால் இந்த எல்லையற்ற பெருங்கருணையை வரவேற்கும் விதமாக சற்றும் தாமதிக்காமல் கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் கமெண்ட் பாக்ஸ் நன்றி பிரபஞ்சமே என்றோ அல்லது நன்றி பிரபஞ்சமே எல்லாம் உனது ஆற்றலின்படி நடக்கும் என்றோ மனதார பதிவு செய்யுங்கள். உங்கள் பதிவுகள் ஒவ்வொன்றும் பிரபஞ்சத்தின் மீது நீங்கள் வைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையின் சாட்சியாகும். உங்கள் துன்பங்கள் இன்றோடு முடிந்துவிட்டன என்பதை உங்கள் கருத்துக்கள் மூலம் உலகிற்கும் பிரபஞ்சத்திற்கும் உறுதியாக தெரிவியுங்கள். எல்லையற்ற பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்கள் குடும்பத்தை வாழ்நாள் முழுவதும் காக்கட்டும். பிரபஞ்சத்தின் பேரொளி போற்றி, இயற்கையின் பேராற்றல் போற்றி,